அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது, அந்த போராட்டத்தை நடத்த நாம் ஏன் நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் என்பதை பற்றி உங்களிடம் தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பணியில் சேர்ந்து 3½ ஆண்டு காலமாகிறது. இந்த 3½ ஆண்டு காலத்தில் அவரவர் விருப்பத்திற்கேற்ப ஒவ்வொரு தொழிற்சங்கத்திலும் பயணித்து வந்திருக்கிறோம். இருப்பினும் நமது எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே நமக்கென தனி தொழிற்சங்கத்தை உருவாக்கி நமக்கான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு வருட காலமாக நாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கடிதம் கொடுத்து வந்திருக்கிறோம். இருப்பினும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி நாம் இந்த முறை ஆகஸ்ட் 19ஆம் தேதி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தினை அறிவித்த பின்னர் தொழிலாளர் நல வாரியம் நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் மின்வாரிய அதிகாரிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் அனைத்து நிலை அதிகாரிகளின் பணியையும் கேங்மேன் ஆகிய நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அதை வலியுறுத்தி எங்களுக்கு கள உதவியாளர் பணி மாற்றத்தினை கேட்டு முறையிட்டோம். அவர்கள் எல்லா பணியும் செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது எல்லா வேலையும் செய்கிறீர்கள், அதனால் நீங்கள் கேட்டவுடனே அந்த பதவி உங்களுக்கு கொடுத்துவிட வேண்டுமா? இது அரசின் பாலிசி, நாங்கள் நினைக்கும் பொழுது தான் கொடுப்போம் என்று நமது கேங்மேன் பணியாளர்களின் பணியை அவமதித்துள்ளார்கள். நமது கோரிக்கையை நிராகரித்துள்ளார்கள். இந்த நிலை மாற வேண்டும். 1800 kVA லோடுக்கு ஒரு ஒயர்மேன், ஒரு ஹெல்ப்பர் ஒவ்வொரு அலுவலகத்திலும் இருக்க வேண்டும். இப்படி பார்த்தால் ஒவ்வொரு அலுவலகத்திலும் குறைந்தபட்சம் 8 ஒயர்மேன் அல்லது 7 ஹெல்ப்பர் 8 ஹெல்ப்பர் இருக்கக்கூடிய நிலை இன்று ஒவ்வொரு அலுவலகத்திலும் இருக்கிறது. அவ்வளவு கேங்மேன் பணியாளர்களை மட்டும் வைத்து இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள். இதை வலியுறுத்தி கேட்டால், நீங்கள் பணி செய்தால் உடனடியாக அந்த பதவி உங்களுக்கு கொடுத்துவிட முடியுமா? இது அரசின் பாலிசி என்று நம்மை கொச்சப்படுத்துகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு கேங்மேனுக்கும் என்ன நிலை என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரியத்திற்கு வந்துவிட்டால் 5 வருஷம் கையெழுத்து போட்டுட்டால் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. இதே அடிபட்டதுக்கப்புறம் ஒரு டிஇட்டையோ ஒரு எஸ்சிட்டையோ நம்ம பேசும்போதோ இல்லை சிஇட்ட பேசும்போதும் அந்த வேலை உனக்கானது அல்லன்றாங்க. நீ ஏன் அந்த வேலையை செஞ்ச, என்ன சுய லாபத்துக்காக செஞ்சேன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க நேரத்திற்கு ஏற்றாற் போல், தன் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அந்த கருத்துக்களில் மாறுபடுறாங்க. நமக்கான பணி என்ன என்று ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் கேட்குறோம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த அறிக்கையை கொடுங்கன்னு கேட்குறோம். எனக்கான பணி அது அல்லன்னு சொல்கிறோம். அதுக்கு இல்லை, இந்த வேலையை செய்யலைன்னா தொலைச்சி கட்டிடுவேன், உனக்கு மெமோ கொடுப்பேன் அப்படின்னு நம்மளை மிரட்டுறாங்க. உண்மையை உறக்கச் சொல்ல ஒரு துளியும் தயங்காதே, உணர்வோடு வாருங்கள், உரிமையை மீட்டெடுப்போம், உதிரத்தை தந்து பல உயிர்களை காத்திடுவோம். இது அவர்கள் பணியல்ல. இறந்து போனவர்கள் என்ன சுய லாபத்திற்காக ஏறி இறந்து போனார்கள் என்று எனக்கு என்ன தெரியும் என்று கேங்மேன் பணியாளர்களின் பணியை கொச்சைப்படுத்துகிறார்கள். மாண்டு போன என் நண்பர்களுக்கு மானம் இல்லை என்று நினைத்து விட்டார்களோ என்னவோ. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆகஸ்ட் 19ஆம் தேதி சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் ஒன்று திரள வேண்டும். கேங்மேன் பணியாளர்களை மனிதர்களாக கூட கருதவில்லையா? கருகி இறந்த என் நண்பர்களின் உடலை வைத்து கையேந்தும் நிலையில்தான் இன்று நமது நிலை இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் வாரி நமது போராட்டத்தை வென்றெடுப்பதற்கு ஒன்று சேர்வோம், வென்று காட்டுவோம். நமக்கு எந்த மாற்றமும் நிகழாதா என்று தயங்கி நிற்காதீர்கள். நமக்கு ஏதாவது மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மில் மாற்றம் உருவாக வேண்டும். எனவே ஆகஸ்ட் 19ஆம் தேதி சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் நடக்கக்கூடிய மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு நமது கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு ஒன்று சேர்ந்து வாருங்கள். புதைந்து கிடக்கும் பூத உடலுக்கு புண்ணியம் செய்ய உடனடியாக புறப்படுங்கள். ஆகஸ்ட் 19ஆம் தேதி நமது மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்று நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க உறுதுணையாக நிற்பீர்.
எதற்காக அஞ்சுகிறாய்? அங்குமிங்கும் மழை பாயுகிறாய். ஆர்வத்தோடு வா. ஆகஸ்ட் 19ஆம் தேதி அனைவரையும் அழைத்து வா. அறவழியில் போர் தொடுப்போம். ஆயிரக்கணக்கில் போர்க்கொடி பிடிப்போம். நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க ஒன்று சேர்வோம், வென்று காட்டுவோம். சென்னையை நோக்கி பயணிப்போம். புறப்படுங்கள். நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அனைத்து நண்பர்களுக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஆகஸ்ட் 19ஆம் தேதி நம் வாழ்க்கைக்கான நாள், நம் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய நாள். எனவே அனைவரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறுவீர். பெருந்திரளாக கலந்து கொண்டு நமது கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு ஒன்று சேர்ந்து நாம் ஒற்றுமையாக பாடுபட்டு ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும். காலை முதல் மாலை நமது கோரிக்கை நிறைவேறும் வரை எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும். அங்கும் இங்கும் சிந்தாமல் தயவு செய்து நமது கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு முழு மனதோடு முழு ஒத்துழைப்போடும் சென்னை புறப்பட்டு வாருங்கள். நாம் தலைமை நிர்வாகிகளின் அறிவுறுத்தலின்படி சரியாக நமது பயணித்தால் நமது கோரிக்கைகள் விரைவாக வென்றெடுக்க முடியும். எனவே விழித்து கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். வரும்பொழுது உங்களது பயணங்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பயணித்து வரும்பொழுது அடையாள அட்டையினை தயவு செய்து அனைவரும் எடுத்து வாருங்கள். கேங்மேன் தொழிற்சங்கத்தின் புகழ் வளர்க. கேங்மேன் தொழிற்சங்கத்தின் புகழ் ஓங்குக. கேங்மேன் ஒற்றுமையே வலிமை என கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.